This number is currently switched off. Please try again later. ஐயோ This number is currently ஏங்க switched off. ரொம்ப நேரமா கல்பனா நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சுவிட்ச் ஆஃப்னு வருது. சார்ஜ் போயிருக்கலாம். இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனா எப்படி? அவ என்ன சின்ன குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு? நீ டென்ஷன் ஆகி என்னையும் பயமுறுத்தாத. உனக்கு பயம் இருந்தா சொல்ல, நான் கடையில வேணா போய் பாக்குறேன். போய் பார்த்துட்டு வாங்க. இந்த பாருங்க, அவ சின்ன குழந்தை தான். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டவ இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட போறான்னு நினைச்சா அவ மனசு என்ன பாடுபடும். நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அவ என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல. அதான் போறேன்றல, அழாத. என்னம்மா தேவி, நீ மட்டும் வர? கல்பனா எங்க? ரொம்ப நேரமா போன் ட்ரை பண்றேன். சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏய் என்ன பயமுறுத்தினது பார்த்தாதா? அவளை வேற டென்ஷன் பண்ணுமா? இரு, நான் விசாரிக்கிறேன். என்னம்மா, முதலாளி பையன் கல்யாணம் நல்லபடியா நடந்ததா? முடிஞ்சிருச்சு. ஆனா என்னம்மா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. கல்யாணம் வேத வழியோட இல்ல, நம்ம கல்பனாவோட. என்னங்க சொல்றா இவ? எப்படி நடந்திருக்கும்? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. உங்ககிட்ட சொல்லி நடக்கிற நிலைமையில அவ இல்ல. என்னென்னவோ கல்பனா முயற்சி பண்ணி பார்த்தா, ஆனா சுந்தர் சார் அசைஞ்சு கொடுக்கல. கடைசியா என்ன பண்ணிட்டு இருக்க? நடந்த சம்பவத்தை வெளியில சொல்லாம இருக்க கல்பனாவுக்கு சுந்தர் சார் கொடுத்த 1 லட்சம் ரூபாய் செக் இது. நான் சொல்றது பொய்ன்னு மட்டும் சொல்லாதீங்க. அவர் எனக்கு எடுத்தது உண்மைதான். இல்லன்னு அவரை சொல்ல சொல்லுங்க. ஆமா, கல்பனா சொன்னது உண்மைதான். என்னங்க இது? இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்காளே. அந்த பையனை பாருங்க, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு போயிருக்கான். இதே நம்ம பொண்ணு பண்ண காரியத்துக்கு உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? என்னது சின்ன புள்ள மாதிரி எழுதுகிட்டு? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. யோசிச்சு பாரு, ஒருவேளை அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி நம்ம பொண்ணு தூக்கு போட்டு செத்துட்டாங்கன்னா நம்மளால இந்த ஊர்ல நடமாட முடியுமா? எவ்வளவு அவமானம். மூஞ்சியை வெளியே காட்ட முடியாது. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் அசிங்கம் நடக்கல. நல்ல குடும்பத்துல தானே வாழ்க்கப்பட்டிருக்கிறா. ஒன்னு சொல்லுவாங்க, பெத்தவங்க பண்ண புண்ணியம் எல்லாம் பிள்ளைங்களை தான் போய் சேரும்னு. நானும் நீயும் பண்ண புண்ணியம் தான் இப்ப அவளை காப்பாத்திருக்கு. இப்போ ஒன்னும் குடிமுடிக்கு போயிடல. பெத்தவங்க கிட்ட சொல்லேன்ற வருத்தத்தை தவிர பெரிய குடும்பத்துல தான் வாழ்க்கப்பட்டு போயிருக்கிறா. சுந்தருடைய அப்பா இந்த ஊர்ல ரொம்ப கண்ணியமானவர், கௌரவமானவர், பேர் வாங்கினவர். வசதியான குடும்பம் வேற. நம்ம தலைகீழா நின்னா கூட நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தை தேடி கொடுத்துருக்க முடியாது. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. ஆமா, நீங்க 1000 சொன்னாலும் சரி, எனக்கு இப்பவே என் பொண்ணு பார்த்தாகணும், அவ கூட பேசி ஆகணும். இப்போ உன் பொண்ணு கிட்ட நீ பேசணும், அவ்வளவுதானே? அழாதம்மா, கொடு போன. நான் கிளம்புறேன் அங்கிள். இப்ப எங்க போகுது? ஹலோ கல்பனா, மா, என்ன மன்னிச்சிடுமா. இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. தேவி வந்து எல்லாத்தையும் சொன்னாளா? சொன்னம்மா. ஏன் செல்லம், இவ்வளவு விஷயத்த மனசுக்குள்ள வச்சு புழுங்கிட்டு இருந்திருக்கே. அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேம்மா. மா, இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இது பாரு, உன் கல்யாணத்தை தான் எங்களால பார்க்க முடியல. இப்பவே உன்னையும் மாப்பிள்ளையும் பார்க்கணும் போல இருக்கு. நாங்க 2 பேரும் கிளம்பி வரோம். மா, நீ அவசரப்படாத. நான் அவரை மாலையும் கழுத்துமா கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன். நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் என் மாமனார் வீட்டுல காலடி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா என் கல்யாணம் ஒண்ணு சாதாரணமா நடக்கலமா. யாரோ கொண்டு போக இருந்த என் புருஷனை போராடி கல்யாணம் பண்ணிருக்கேன். கண்டிப்பா வரணும். மா, நீ அப்பா கிட்ட சொல்லிடு, நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன். சரிம்மா.
ச்சே, இந்த ராமநாதன் பையன் இவ்வளவு கேவலமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. அட காலம் கரிகாலம்பா. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. பார்க்க நல்லவ மாதிரி இருக்கிறவங்க இப்பெல்லாம் அயோக்கியத்தனமே பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா சொன்னப்பா, நீ சொன்ன மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. நல்ல வேளை வேதவல்லி கழுத்துல அவன் தாலி கட்டல. தாலி கட்டியிருந்தா வேதவல்லி வாழ்க்கையே போயிருக்கும். பையனை பத்தி எதுவும் விசாரிக்காம பொண்ணு கொடுக்க சம்மதிச்சிட்டாரு. அம்மா வேதவல்லி, அப்பாவும் பாத்தியா? பரம மாமா ரொம்ப நல்லவர். அவருக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. யாருக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. உங்க எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பேசாம வாங்க. இல்ல வேதவள்ளி, நாங்க எதுக்கு சொல்றோம்னா, வேண்டாம், நாங்க ஆல்ரெடி நொந்து போயிருக்கோம். அப்பா, எதுக்கு இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படக்கூடாது, கண்ணீர் சிந்த கூடாதுன்னு நீங்க தானே எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தீங்க. இப்ப நீங்களே இப்படி உடைஞ்சு போயிருக்கீங்களேப்பா. நடந்ததை நம்மளால மாத்த முடியாது, நடக்க போறது தீர்மானம் பண்ணவும் முடியாது. இந்த நிமிஷம் கடவுள் நமக்கு என்ன விதிச்சிருக்காரோ அப்படிதான் வாழ வேண்டியிருக்கு. இதுல நடந்ததை நினைச்சு கவலைப்படவோ கஷ்டப்படவோ என்னப்பா இருக்கு? எல்லாம் நல்லதுக்கு தானே நினைச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும்ப்பா. லட்சுமி, நம்ம சுந்தர் எப்படி பண்ணிட்டானேமா? நம்ம சுந்தர் எப்படி பண்ணுவான்னு கனவுல கூட நம்ம நினைச்சு பார்த்தது இல்லையேமா. இத்தனை பெரிய கல்ல தூக்கி என் தலையில போட்டுட்டானுமா. நான் என்ன பண்ணுவேமா? நான் என்ன பண்ணுவேன்? போச்சு லட்சுமி, போச்சு. இனிமே நான் யார் முகத்திலையும் முழிக்க முடியாதுமா. கஷ்டப்பட்டு நான் இத்தனை வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச மானம் கௌரவம் அத்தனை காத்துல போயிருச்சு லட்சுமி. நீ கொடுத்து வச்சவமா, நீ கொடுத்து வச்சவ. இந்த கட்டுரை எல்லாம் பார்க்க வேண்டாம் தான் நீ எல்லாம் மோதிக்கிட்டு சீக்கிரம் போய் சேர்ந்துட்ட. போனவ என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாமா? இந்த கன்றாவி எல்லாம் நான் பார்க்காம இருந்திருப்பேனே. போச்சு லட்சுமி, போச்சு. உன்னோட ஆசை கனவு எல்லாம் பழம் போச்சுமா, பழம் போச்சு. நில்லுங்க. என்னங்க நீங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்கீங்க? கல்யாணம் ஆகி முத தடவை வீட்டுக்கு வரப்போ ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் உள்ள போனோம். மாலையை போடுங்க, மாலையை போடுங்க. அப்பா ஏதாவது சொல்ல போறாரு. ம்.
சுந்தருக்கு வேதவெளிக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எத்தனை ஆசையா இருந்தேன் மகனை, எத்தனை ஆசையா இருந்தேன். நீ எதைத்தானே ஆசைப்பட்ட? எல்லா ஏற்பாடு அவ்வளவு ஆசையா பண்ணே, எல்லாம் பழ போச்சு. இப்போ எல்லாம் பழ போச்சு. மன்னிச்சிருங்கப்பா. ஏய், அப்பா, என்ன மன்னிக்க மாட்டீங்களா? என்ன கொன்னு பொண்ணமாக்கி விட்டு என்கிட்ட எவன் மன்னிப்பு கேட்கிற? வேண்டாம், போயிடு. என் முன்ன நிக்காத, போயிடு. போயிடுறா, நான் சமைச்சிட போறேன். சாப விட்டுருங்கப்பா, சாப விட்டுருங்க. நான் பண்ண தப்புக்கு தண்டனையை ஏத்துக்கிறேன்ப்பா. நான் அவனை தண்டிக்கிறது? நீதான் எங்களை மொத்தமா தண்டிச்சிருக்கியே. என்ன தண்டிச்ச? வேற வழியை தண்டிச்ச, அவங்க குடும்பத்தையே தண்டிச்ச. திருப்தியாடா? போ போ போ, போயிடு. அப்பா, வார்த்தையால என்ன கொல்லாதீங்கப்பா. கொன்னது நீடா, கொன்னது நீ. எல்லா வேலையும் கமக்கமா சேர்த்துட்டு கல்யாண மேடையில வந்து எங்க அத்தனை பேரையும் மொத்தமா கழுத்தறுத்துட்டல்ல. சந்தோஷம் தானே? போ போ, சந்தோஷமா போ. அப்பா, அங்க என்ன நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. ஓஹோ, ஒண்ணுமே தெரியாம தான் பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு இந்த பொண்ணுக்கு ₹1,00,000 கொடுத்தியா? கொடுத்தியா இல்லையாடா? சரிடா, சரி, ஒரு வாதத்துக்கு உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு வச்சுக்குவோம். ஆனா இந்த தப்பு நடந்துருச்சுன்னு மறுநாள் காலையில இந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட சொன்ன பொண்ணு என்னடா பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? நேரம் என்கிட்ட வந்து, அப்பா என்ன ஏறிய மாதிரி ஒரு தப்பு நடந்து போச்சு, சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்குது. ஆனா அந்த பொண்ணு மரத்தை காப்பாத்தி ஆகணும். எப்படி அந்த பொண்ணு என்ன கட்டி வைங்கப்பான்னு சொல்லிருக்கணும். சொன்னியாடா? சொன்னியா? சொல்லி இருந்தா நீ மனுஷன். அட, நீ என்ன பண்ண? நீ என்னடா பண்ண? கமக்கம் அந்த பொண்ணுக்கு ₹1,00,000 லஞ்சமா கொடுத்தா வாயடைக்க பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து உங்கள்கிட்ட கதறி அழுதப்பெல்லாம் ஏதாவது போய் முரட்டு சொல்லி சமாளிச்சிருக்கிற. இவ்வளவு மட்டுமாடா ஏமாத்துன? அப்பா பொண்ணு வேதவள்ளி, அவளுக்கும் தப்பான நம்பிக்கை எல்லாம் கொடுத்து மணமேடை வரைக்கும் வரவழைச்சு இப்படி ஏமாத்திட்டியா? டேய், ஒரு நல்லவன் செய்யற காரியமாடா இது? இல்ல இதை உனக்கு தெரியாம செய்துட்டியா? ஐயோ அப்பா, வேண்டாம். உன் வயல் என்ன அப்பான்னு கூப்பிடாத. உங்க அப்பா செத்து 2 மணி நேரம் ஆச்சுடா. எனக்கும் முகத்தை பார்க்கவே பிடிக்கல. டேய் டேய், சின்ன குழந்தையா இருக்கும்போது நீ வாயிலே என்ன அப்பான்னு கூப்பிட்டப்போ புது வாழ்வு கிடைச்ச மாதிரி அவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு எனக்கு. ஆனா இப்ப நீ என்ன அப்பான்னு கூப்பிடும் போது என் உயிரையே பிடிக்க வெளியேற மாதிரி இருக்குது. அப்பா, வேண்டாடா, மறுபடியும் வயல் என்ன அப்பான்னு கூப்பிடாது. உடம்பெல்லாம் கூசுதுற, கூப்பிடாது அப்பான்னு. அம்மா, நான் எந்த தப்பு பண்ணலம்மா. சத்தியமா எந்த தப்பு பண்ணலம்மா. எந்த தப்பு பண்ணலம்மா. எந்த தப்பு பண்ணலம்மா. நான் எந்த தப்பும் பண்ணலடா. தெரியும்ண்ணா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அப்பா பார்த்தல, நான் தப்பு பண்ண எல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தேன். எப்படி? அண்ணா, நம்ம அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? ஆரம்பத்துல இப்படிதான் எமோஷனலா பேசுவாரு. அப்புறம் அவருக்கு யாரு இருக்கா? எல்லாம் சரியாயிடும். இல்லடா, அவர் என்ன பேச கூட ஒண்ணும் இல்ல. விடாம. சரி, முதல்ல கண்ணத்தோட
கண்ணத்தோட கவலைப்படாதண்ணே. ஆ இந்த பாருண்ணே, நீயே இந்த நேரத்துல அழுதுட்டு எமோஷனல் ஆயிட்டு இருந்தியானா அண்ணி யோசிச்சு பாருண்ணே, பாவண்ணே. முதல்ல போய் அவங்கள சமாதானப்படுத்து. போனேன் போ. உங்க அப்பா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து கால்ல விழறோம். அவர் ஆசீர்வாதம் பண்ணாம நகர்ந்து போறாரு. நியாயமா பார்த்தா அவர் நகர்ந்து போகாம நம்ம கழுத்து மேல ஏறி மிதிச்சிருக்கணும். அப்படி பண்ணாம விட்டார் பாரு, அவர் தப்புதான். என்னையே மிதிக்கிறாரு. நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணது நீங்க, தண்டனை எனக்கா? போதும் கல்பனா, என்ன பேச வைக்காத. என்ன என்கிட்ட ரொம்ப பெருசா கோவப்படுறீங்க? இவ்வளவு நேரமா உங்க அப்பா என்ன பேச்சு பேசினாரு? அவர்கிட்ட பதில் சொல்ல உங்களால முடியல, வாயை மூடிட்டு நின்னீங்க. இப்ப என்கிட்ட வந்து எகுறீங்களா? உங்களுக்கு நானா இழிச்சவாயா? யார் கல்பனா இழிச்சவாயி? நீயா? நல்லா யோசிச்சு பாரு. நீ இழிச்சவாயா நான் இழிச்சவாயான்னு உனக்கே புரியும். உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன், உங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன்னு சொல்லி என்ன நம்ப வச்சு என்ன வேற எதை பத்தி யோசிக்க விடாம பண்ணி கரெக்டா கல்யாண மேடையில வச்சு உன் காரியத்தை முடிச்சுக்கிட்டியே. நீ இழிச்சவாயா? அப்ப நீங்க என்ன நம்பவே இல்லையா? என்ன நானே நம்ப முடியாத கட்டங்கள் என் லைஃப்ல இப்ப நிறைய நடந்து போச்சு. இதுல நான் உன்னை நம்பணுமா? நான் சத்தியமா சொல்றேங்க, நீங்க வேதவழி மேடம் கழுத்துல தாலி கட்டுறத பார்த்துட்டு எங்கேயாவது போய் செத்து போயிடலாம் தான் நினைச்சேன். என்னால முடியல. என்னையும் மீறி உணர்ச்சி வசப்பட்டு அங்க தூக்க மாட்டிக்க போயிட்டேன். என்னங்க இங்க பாருங்க, நீங்க வேதவழி மேடத்தை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு நினைச்சு வருத்தப்படுறீங்களா? நான் அந்த இடத்த பூர்த்தி செய்வேங்க. நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கோங்க. எங்க போறீங்க? நான் எங்கேயோ போறேன், உனக்கு என்ன? எங்க போவீங்க? எங்க போனாலும் இங்க தானே வந்தாகணும். எத்தனை நாளைக்கு இந்த கோவம்னு பாக்குறேன்.